ஹாய் பியர் buddies, வெல்கம் பேக் டு சங்கவி டாக்ஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் ஆலிங் சீரீஸோட நெக்ஸ்ட் எபிசோட் வாய்ஸோடு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு ஹைப்பும் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். இந்த எபிசோட ஸ்டார்டிங்கில் கிரேட் பாட்டியை பற்றி தான் யோசிச்சுட்ருக்கான். பாட்டி ரொம்ப கவலைப்படுவாங்கள்ல, அதை பற்றி அவன் யோசிச்சுட்ருக்க. அப்படி அந்த ஜோசியக்காரன் கூட பேசியிருப்பான்ல, அதை காட்டுறாங்க. அந்த ஜோசியக்காரன் இன்னும் என்ன சொல்லியிருப்பான்னா, நீங்கள் ஒரு புது சர்க்கிளில் மக்களை மீட் பண்ணுவீங்க, உங்களுக்கு நிறையவே பிரச்சனை வரும், உங்களை அந்த இடத்துல ஏற்றுக்கவே மாட்டாங்க, உங்களை ஏற்றுக்கிறது கண்டிப்பாக அவ்வளோ ஈஸியாக இருக்காது. பட் நீங்கள் அங்கே உங்கள் எபிலிட்டிஸ் வச்சு வாழ பழகிக்கணும். ஒரு வெளியாள் மூலமாக உங்கள் லைஃபுக்கு பெரிய பிரச்சனை வரப்போகுதுன்ட்டு அந்த ஜோசியக்காரன் சொல்லியிருப்பாரு. இப்போ ப்ரெசண்ட்டில் ஹாஸ்பிட்டலில் காட்டினாங்கன்னா, கிரேட் ஆக்சுவலாக நீ காரில் இருக்கும்போது இடி அடிச்சிருக்கும்ல. ஸோ அதுக்கப்புறம் இப்போ கிரேட்டாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. பாட்டி ரொம்பவே கவலைப்பட்டுட்டு இருக்காங்க, அவனை எப்படியாச்சும் காப்பாற்றிருன்ட்டு. அவனோட ஃப்ரெண்டு ரிச் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இவன் தான் ரிச். ஸோ ரிச்சு தான் இப்போ பாஸ்ட்லேயுமே இருப்பான்ல, அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வர ஆளாக இருப்பான்ல. ஸோ ரிச் இந்த ப்ரெசண்ட்டில் டாக்டராக இருக்கான். ஸோ ரிச் கிட்ட பாட்டி சொல்கிறாங்க, என்ன பண்ணாலும் சரி எப்படியாச்சும் என் பேரனை காப்பாற்றிருன்ட்டு. அவங்களுமே காப்பாற்ற முயற்சி செய்கிறாங்க மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ பாஸில் காட்டினாங்கன்னா, ஸ்ரீ வந்திருப்பான்ல டெக்கோட அண்ணன். ஸோ ஸ்ரீ வந்திருக்கப்போ இப்போ இந்த விஷயத்தை தான் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த பூவாங்கிற பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அதுக்கு காரணம் காவுன்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்க. கிரேட் மறுக்கிறான். இல்லை, நான் அந்த புள்ள பார்த்தது கூட இல்லை, நான் எப்படி இது காரணமாக முடியும்னு சொல்ல. டெக்கோட அம்மா பிடிச்சி திட்டுறாங்க, நீ தான் அதுக்கு காரணம், என்னை மன்னிச்சிருங்க, இவனை நான் தான் வளர்க்க தெரியாமல் வளர்த்துட்டேன்ட்டு. அவங்க பெருசாக ட்ராமா போட்டுட்டு காவை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காங்க. இதில் இந்த பொண்ணு 2 months ப்ரெக்னெண்ட்டு அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் காவ் உறுதியாக சொல்கிறான், இல்லை இதுக்கு நான் காரணம் இல்லைன்ட்டு. இவங்களும் கேட்குறாங்க, இந்த பொண்ணு இதே வீட்டில் தான் இருக்கா, ஆனாலும் நீ பார்த்தது கூட இல்லைங்கிறே, அப்புறம் எப்படி நீ சொல்கிறது நம்ப முடியும்ன்ட்டு. இவன் உண்மைதான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ ஸ்ரீ எந்திரிச்சு, நான் கொஞ்சம் பேசிக்கலாமாங்கிறான். பட் அவங்க அம்மா விடவே மாட்டுறாங்க. பட் ஸ்ரீ இல்லை, நான் நம்ம 2 சைடும் ஒரு நியாயத்தையும் கேட்கணும் தானேன்னு சொல்லும்போது டெக்கோட அப்பா சொல்கிறாங்க, ஆமாம் அவன் சொல்கிறது கரெக்டு தான்ட்டு. இப்போ ஸ்ரீயை கேள்வி கேட்க வைக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கிட்ட சரி ஓகே இதுக்கு யார் காரணம்னு கேட்க, அந்த பொண்ணு எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்குது. அந்த கேப்பில் இந்த அசிஸ்டண்ட் இருக்கான்ல, காவோட அசிஸ்டண்ட், அவன் இங்கேயோ போகிறான். இப்போ இவன் கேள்வி கேட்டுட்டு இருக்கான்ல, அந்த பொண்ணு ரொம்ப நேரம் அமைதியாக இருக்க. இந்த டெக்கோட அம்மா தான் சப்பாட்டுக்கு வராங்க, அவள் பாவம் அவளே கஷ்டத்தில் இருக்கா, நீ ஏன் அவளை டார்ச்சர் பண்ணுறேன்ட்டு. பட் இவங்க எல்லாருமே சொல்லிடுறாங்க, இல்லை அந்த பொண்ணு இப்படி பழி சுமத்துறா, காவ் இல்லைங்கிறான். அப்போ நம்ம 2 சைடும் கேட்டு தானே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அதட்டி கேட்க, அந்த பொண்ணு காவ் தான் சொல்லுது. அது இவங்க 2 மாதம் ப்ரெக்னென்ட்னு சொல்லுவாங்கள்ல, அதே அந்த பிள்ளை மாற்றி சொல்லிடுச்சு. அப்புறம் சரி உனக்கு எப்படி சிம்டம்லாம் வருதுன்னு கேட்கும்போது அந்த பிள்ளைக்கு அது தெரியல, ஏன்னா போய் தானே சொல்லுது. அப்போ ப்ரிக் தான் எடுத்து கொடுக்குறா, இப்படி தலை சுற்றுதுன்னு சொல்லு. அதெல்லாம் சரி எந்த டாக்டரை போய் பார்த்தேன்னு கேட்க, அப்போயுமே அந்த பிள்ளைக்கு எதுவும் சொல்ல தெரில. அப்போ ஓகே நம்ம செக் பண்ணி பார்த்தலாமேன்ட்டு இப்போ கிரேட் எழுந்து வரான். என்னது நீ என்ன டாக்டரா அப்பன்னு கேட்க, கிரேட் சொல்கிறான், என்னை கொஞ்சம் நம்பேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட நாடி பிடிச்சி பார்ப்பாங்கல்ல, அதனால் கை கேட்க அந்த பொண்ணு கொடுக்கவே மாட்டேது. அதுக்குள்ளே அந்த அசிஸ்டன்ட் போனான்ல, அவன் ஒரு ஆதாரம் கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டான். என்னன்னா இப்போயே அந்த பொண்ணு பீரியட்ஸாக இருக்கு போல். ஸோ அந்த பொண்ணு ஆப்வியஸாக போய் தான் சொல்லுதுன்ட்டு இதை வச்சு அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த பொண்ணுக்கிட்ட கேட்குறாங்க, நீ இப்படி பொய்யா ஒருத்தங்க மேலே பழி சுமத்திருக்க, இப்போ நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட் கூட்டிகிட்டு போய் மாட்டி விட்டாதான் நீ உண்மையெல்லாம் சொல்லுவ போலன்னு சொல்ல. அந்த பொண்ணு பயந்துட்டு ஒத்துக்குச்சு, இல்லை என்னை இப்படி சொல்ல சொன்னாங்க அதனால தான்ட்டு. அந்த பொண்ணு ப்ரிக்க மாட்டி விட்டுருச்சு. அப்புறம் ப்ரிக்குமே அடிப்பாவி மாட்டி விட்டேன்னு பார்க்க, அப்புறம் கடைசியில் டெக்கோட அம்மா சொல்லிடுறாங்க, ஆமாம் நான் சொல்லி தான் அவங்க அப்படி செஞ்சாங்கன்ட்டு. எதுக்காக இப்படி பண்ணாங்கன்னு கேட்டால், இவனால் நம்ம குடும்பத்துக்கு ப்ராப்ளம் மட்டும்தானே வந்துட்டுருக்கு, நம்ம ஃபேமிலியோட நல்லதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன், இல்லைனா அவன் ரொம்ப தொல்லை பண்ணிட்டு இருப்பான்னு சொல்ல. அப்போ டெக்கோட அப்பா சொல்லிடுறாங்க, எங்கள் பாரு அவன் இதுக்கு முன்னாடி பிரச்சனை பண்ணிட்டு இருந்தான், அதுக்கு தான் இன்றைக்கி மன்னிப்பு கேட்டான்ல, அவன் புதிய ஆளாக மாறுன்னு சொல்லிட்டான்ல, இதுக்கு மேலேயும் நீ அதையே பிடிச்சிட்டு இருந்தேன்னா என்ன பண்ணுறதுன்னு கேட்க, அப்புறம் இவங்களுமே சரி ஓகே புரிஞ்சுதுங்கிற மாதிரி அமைதி ஆயிட்டாங்க. அப்போ ஸ்ரீ சொல்கிறான், அம்மா நான் உங்களுக்காக ஒரு gift கொண்டு வந்திருக்கேன்னு. என்னன்னு பார்த்தா அவன் நிறையா ஒரு பழம் கொண்டு வரான். அந்த பழம் பேர் என்னன்னா டியூரியானாமா. நான் தமிழ் நேம் தேடி பார்த்தேன், முள்நாரின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பழம் எப்படி இருக்குன்னா, வெளியே பார்க்குறக்கு அப்படியே வாசம் ரொம்ப மோசமாக இருக்கும், ஒருத்தங்களால மோந்தே பார்க்க முடியாது. இப்போ எப்படி கருவாடெலாம் பார்த்தா நிறைய பேர் மூக்கு பற்றிப்பாங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். பட் அந்த பழம் உள்ளே இருக்க டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குமாம்மா. ஸோ அந்த பழத்தையும் கொண்டு வந்திருக்க. ஆக்சுவலாக அந்த பழத்தோட வாசனை சுத்தமாக டெக்குக்கும் அவங்க அம்மாவுக்கும் பிடிக்கல. பட் அவங்கள தவிர மற்ற எல்லாரும், அசிஸ்டண்ட்டு, டெக்கோட அப்பா, காவ் எல்லாருமே அதை ரசித்து ருசித்து சாப்பிட்டுட்ருக்காங்க.
டெக்கோட அம்மாவும் அதெல்லாம் எப்படி சாப்பிட்றீங்கங்கிற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ கிரேட் எந்திரிச்சு போய் ஸ்ரீகிட்ட தேங்க்ஸ் சொல்கிறான். ஏன்னா இவன் தானே இப்போ ஹெல்ப் பண்ணா, நீங்கள் மட்டும் இல்லைன்னா பெரிய பிரச்சனையாக இருக்குன்னு சொல்ல. அப்போ ஸ்ரீ சொல்கிறான், இல்லை நான் செய்ய வேண்டிய விஷயத்தை தானே செஞ்சுருக்கேன்ட்டு. உண்மை வெளியே வந்ததில் எனக்கு சந்தோஷங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அப்படியே கிரேட் மேலே கை போட லைட்டாக ஒரு ஐ கான்டாக்ட் போகுது. அதுக்கப்புறம் அவங்க சிரிச்சுட்டு பேசுகிறாங்க. எங்கள் அம்மாவை ஏதோ தப்பாக நினச்சிக்காத, அவங்க இப்படி தான், அவங்க சீக்கிரமே ஏற்றுப்பாங்க அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்க. அப்போ கிரேட்டுமே சொல்கிறான், நான் அவங்கள எதுவும் தப்பாக நினச்சிக்கல, அவங்களோட இடத்துலேருந்து பார்க்கும்போது எனக்கு புரியுதுங்கிற மாதிரி சொல்லிடுறான். ஸோ இப்படி அவன் பேசும்போது அது ஸ்ரீக்கு ரொம்ப புதுசாக இருக்குது. ஆமாம், நீ பேசுறது நடக்கிறதுலாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, ஏன் அப்படின்னு கேட்க கிரேட்டுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரில. அப்போ அவங்க எல்லாரும் அந்த பழம் சாப்பிட்டுட்டு இருக்காங்கல்ல, அப்போ டெக்கோட அம்மா சொல்கிறாங்க, இந்த பழத்தில் வந்து பழுத்து பழமும் இருக்குது பழுக்காததும் இருக்குது. ஸோ பழுக்காததில் சீக்கிரம் தூக்கி போட்டுருங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அப்போ கிரேட் வரான், இல்லை இல்லை அது தூக்கி போட்டுறாதீங்க, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலான்ட்டு. இவங்க பார்க்குறாங்க, பழுக்காத பழத்தை நீ எப்படி யூஸ் பண்ண போகிற, அதை சாப்பிட முடியுமா ஃபஸ்ட்டுனா. இவன் சொல்கிறான் அதெல்லாம் சாப்பிட்லாமேன்ட்டு. எல்லாரும் பார்க்குறாங்க, என்னடா நீ என்ன லூஸாக வளர்ற, இதை எப்படி நீ சாப்பிட, இதை டெக்னிக் இருக்கான்னு கேட்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவன் அந்த பழுக்காத பழத்தெல்லாம் எடுத்துகிட்டு போகிறான். அந்த கேப்பில் ஸ்ரீகிட்ட கேட்குறாங்க, எதுக்கு நீ பழுக்காத பழத்தில் கொண்டு வந்தேன்னு கேட்டால், அங்கே வந்து அவங்க என்ன பழம் வேணுமோ எடுத்துக்க சொல்லிட்டாங்களாம். இவன் மொத்த மரத்தையும் காலி பண்ணி எல்லா பழத்தையும் எடுத்துகிட்டு வந்திருக்கான். ஸோ இப்போ கிரேட் வந்து அந்த பழத்தை கொண்டு போனால அவன் என்ன பண்ணுறான்னா, அந்த பழத்தை அப்படியே இந்த சிப்ஸுக்கு போடுவாங்கல்ல அந்த மாதிரி வெட்டி நல்லா பொரிச்சு எடுக்கிறான். அது மேலே உப்பெல்லாம் போட்டு வந்து எல்லாரும் முன்னாடி சர்வ் பண்ணுறான். எல்லோரும் பார்க்குறாங்க, இது அந்த பழம் தானா, அப்புறம் இது சாப்பிடக்கூடியதான்ட்டு அவங்க ரொம்ப சந்தேகப்படுறாங்க. இவன் சொல்கிறான், நம்பி சாப்பிட்டு பாருங்கன்னு சொல்லிட்டு அதில் உப்பெல்லாம் போட சொல்கிறான். ஸோ இவன் எப்படி கை காட்டி உப்பு போடுறானோ அதே மாதிரி அவங்க போட்டுட்ருக்காங்க. அப்புறம் அது எப்படியோ சாப்பிட்லாமா வேணாமான்னு பக்கத்தில் வச்சு பார்த்துட்ருக்க. ஒவ்வொருத்தரும் எடுத்து சாப்பிட்றாங்க. ஃபஸ்ட்டு ரொம்ப யோசிச்சிருப்பாங்க, ஆனால் சாப்பிட்டதுக்கப்புறம் அப்படியே அந்த ருசியில் மயங்கிட்டாங்க. இது அந்த பழம் தானே உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரில, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. ரொம்ப ட்ராமாட்டிக்காக அது டேஸ்ட்டாக இருக்குன்னு இவங்க வர்ணிச்சிருப்பாங்க. இவங்க எல்லாரும் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் டெக்கோ அவங்க அம்மாவுமே சாப்பிட்றாங்க. ஃபஸ்ட்டு ரொம்ப யோசிச்சிருப்பாங்க, ஆனால் சாப்பிட்டதுக்கப்புறம் அவங்களுமே அந்த டேஸ்ட்டில் மயங்கிட்டாங்க. அப்போ இவன் பார்க்குறான் கிரேட் அப்படியே என்ன நல்லா இருக்காங்கிற மாதிரி பார்க்க, டெக்கோ ஒன்று இல்லையே நல்லாவே இல்லை, ஏதோ சாப்பிட்லாம் அவ்வளோதான். டெக்கோட அம்மாவுமே ஆமாம்மா இதெல்லாம் அடிக்கடி செஞ்சுட்டு இருக்காதுன்னு சொல்கிறாங்க. பட் அவங்க 2 பேருக்குமே உண்மையில இந்த சிப்ஸ் ரொம்பவே பிடிச்சி போயிடுச்சு. அதுக்கப்புறம் அண்ணன் தம்பிங்கெல்லாம் ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருக்க. அப்போ காவை பற்றி தான் இவன் ஸ்ரீ கேட்டுட்ருக்கான். அவன் வந்து கிச்சனில் இருப்பான் போல். ஸோ அப்போ டெக் கேட்குறான், ஆமாம் உனக்கு தெரியுதுல காவ் வந்து ரொம்பவே மாறிட்டான்னு சொல்ல. அப்போ ஸ்ரீ சொல்கிறான், ஆமாம் எனக்கும் அப்படி தான் தோணுது, என்னாச்சுன்னு கேட்க. அப்போ தான் டெக் நடந்த கதையெல்லாம் சொல்கிறான். என்னதான் அவன் மேலே மந்திரத்தை போட்டியான்னு சொல்ல. ஆமாம் அந்த மந்திரம் எப்படி இருந்தாலும் தப்பு இல்லைன்னா எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாதுல்ல, அதனால தான் போட்டேன். பட் அவன் ஆளே மாறிட்டான், பைத்தியமாட்ட பேசுகிறான்னு சொல்ல. அப்போ பின்னாடி கிரேட் வந்துடுறான், என்ன மந்திரம் போட்டிங்கன்ட்டு. இவன் சொல்கிறான், இல்லையே ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு நீ உடம்பு சரியில்லாமல் இருந்த, நீ நல்லாகணும்னு மந்திரம் போட்டேன் அவ்வளோதான் சொல்ல. அப்போ கிரேட் பார்க்குறான், ஓ அதனால தான் நான் பல நூற்றாண்டு கலந்து வந்திருக்கேனான்ட்டு. அதை பார்த்தோன்னே இவங்க ஷாக்காக்குறாங்க, என்ன சொல்கிறாங்கங்கிற மாதிரி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் ஜஸ்ட் யோசிச்சு தான் பார்க்குறேன், என்ன எல்லாருமே நான் ரொம்ப மாறிட்டேன்னு சொல்கிறாங்களே, அப்படி என்ன மந்திரத்தை நீ போட்டேன்ட்டு. அப்போ டெக் சொல்கிறான், நீ பேசுகிறது வேறு விதமாக இருக்குது, புதுசாக இருக்குது அதான்ட்டு. அப்போ சரியுமே ஆமாம் இதை நான் ஒத்துக்கிறேன்னு சொல்ல. அப்போ ஆக்சுவலாக கிரேட் வந்து ஏதோ சமைச்சிட்டு வந்திருப்பான் புதுசாக, இந்த கேட்ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அதில் ஏதோ சமைச்சு கொண்டு வந்திருக்க. என்ன இதுங்கிற மாதிரி பார்க்குறாங்க. இவன் சைடிஷ் ஏதாவது கொண்டு வந்திருப்பான். இதையுமே பார்க்குறக்கு அவங்க யோசிக்கிறாங்க, வாயில் வைக்கலாமா வேணாமான்ட்டு. பட் ஸ்ரீ அதை எடுத்து ஒரு வாய் வைக்கிறான். அவன் இந்த டேஸ்ட்லேயுமே அப்படியே வாங்கிட்டான், ரொம்ப சூப்பராக இருக்குது, இந்த மாதிரி சாப்பிட்டதே இல்லைன்ட்டு. இவன் பண்ணுறதை பார்த்து அப்புறம் டெக் சாப்பிட்டு பார்த்தா அவனுக்குமே ரொம்ப பிடிச்சிருச்சு. பட் கிரேட் வந்து என்ன எப்படி இருக்குன்னு கேட்க, அவன் நல்லாவே இல்லையே சுமாராக தான் இருக்குன்ட்டு. அப்பயுமே கிரேட் கிட்ட உண்மையெல்லாம் சொல்லலை. அப்போ கிரேட் சொல்கிறான், இந்த அண்ணன் தம்பிங்களை பாரு, ஒருத்தன் ரொம்ப கைண்ட் ஹார்ட்டடாக குட் லுக்கிங்காக ரொம்ப காமான ஆளாக நல்லவராக இருக்கார், இன்னொருத்தனை பாருன்ட்டு டெக்கை பார்த்து சொல்கிறான். ரொம்ப சீன் போட்டுட்டு அவரை பற்றி மட்டுமே பெருமையாக பேசிட்டு அது மாதிரியே அவன் டெக்கை கொஞ்சம் திட்டிகிட்டு இருக்கான். அப்போ பின்னாடி அசிஸ்டன்ட்ஸ் இருக்கானுங்களா, அவனுங்க 2 பேர் பேசுகிறாங்க. ஸோ கிரேட்டோட அசிஸ்டன்ட் என்ன சொல்கிறான்னா, கிரேட் அவர் காவ் பார்த்தியா ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டாரு, நல்லவராக மாறிட்டாரு, எல்லாரையும் எவ்வளோ கேரிங்காக பார்த்துக்கிறாருன்ட்டு.
அதை வந்து இப்போ கிரேட் அப்படியே பெருமையாக அப்படியே லுக் விட அப்போ டெக்கோட அசிஸ்டன்ட் பேசுகிறான். நீ வேற, ஏன் மாஸ்டர் தான் பெரிய ஆள், அவர் எவ்வளோ டேலண்ட் தெரியுமா, இந்த அயுத்தாயா இந்த ஊர் முழுக்கவே அவரோட பெருமை தான் பரவி கிடக்குது, அவர் ஹார்ஸ் ரைடிங் கூட அவ்வளோ நல்லா பண்ணுவாருன்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்போ கிரேட் சொல்கிறான், நானும் தான் நல்லா குதிரை ஓட்ட பந்தயத்தில் கலந்துருக்கேன், என்கிட்ட கோல்டு மெடல் கூட இருக்குன்னு சொல்ல. அப்போ அவனோட அசிஸ்டண்ட்டே சொல்கிறான், இல்லை நீங்கள் நல்லா பண்ண மாட்டீங்கன்ட்டு. நான் நல்லா பண்ணுவேன்டான்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ டெக் சொல்கிறான், டேய் சின்ன வயசுலேயே நீ குதிரை ஓட்ட பயந்துட்டு அது கீழே தள்ளி விட்டோன்னே நீ குதிரையை பார்த்தாலே பயந்துட்டு இருக்க, இப்போ என்னமோ நீ நல்லா பண்ணுவேன்னு சொல்கிறேன்னு சொல்ல. அப்போ ஸ்ரீ சொல்கிறான், இங்கே பாரு, நம்ம காவு தான் நிறைய சேஞ்ச் ஆகிட்டான்ல, அதில் ஒரு சேஞ்சாக இது கூட இருக்கலாம்லன்னு சொல்ல. அப்போ கிரேட் சொல்கிறான், ஆமாம் நீங்கள் நல்லா இவருக்கு சொல்லி புரியுவீங்க, எப்போ பார்த்தாலும் பாஸ்ட்டை பற்றியே பேசிகிட்டு இருக்காரு, கொஞ்சம் கூட மூவ் ஆனே ஆகி பேச மாட்டாருன்ட்டு. இவன் இப்படி பேசுறது பார்த்தோன்னா அவங்க பார்க்குறாங்க, என்னது மூவ் ஆனா, பார்த்தியா இதே மாதிரி தான் நீ புதுசு புதுசாக பேசுகிறேன்ட்டு. அப்போ இவன் சொல்கிறான், மூவ் ஆனா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது அந்த மாதிரி மீனிங்னு சொல்ல. அப்போ ஸ்ரீயுமே, சரி ஓகே நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள், நான் மூவ் ஆனாகி இப்போ இங்கேருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவன் எந்திரிச்சு போகிறான். அதுக்கப்புறம் இவங்க ட்ரிங்க் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, எல்லாருமே மயங்கிட்டானுங்க. அப்போ காவ் பார்க்குறான், டெக்கும் அங்கே தான் மயங்கி தூங்கிட்டு இருக்கானா. சரி அவனை எப்படியாச்சும் கூட்டிகிட்டு போகணுமென்ட்டு இவனே அவனை தூக்கி தாங்கி கூட்டிகிட்டு போகிறான். அவனை போய் பெட்டில் உட்கார வச்சிடறான். பட் டெக் வந்து அவன் மேலேயே விழுகிறான். எப்படியோ அவனை படுக்க வச்சா டெக் மறுபடியுமே கிரேட்டை ஹக் பண்ணிக்கிறான். டெக் தள்ளுங்க தள்ளுங்கன்னு சொன்னான், இல்லை நீ போகாத இங்கே இருங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் நல்லா தூங்கிட்டான். அப்புறம் காவோ கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அவனும் நல்லா தூங்கிட்டான். இன்னொரு பக்கம் அசிஸ்டன்ட்ஸ் அந்த ட்ரிங்க் பண்ண இடத்துல தான் இருந்தாங்க. அதில் டெக்கோட அசிஸ்டன்ட் கண் முழிக்கும் போது காவோட அசிஸ்டன்ட் உளறிட்டு இருக்கான். என்னன்னா, மாஸ்டர் ப்ளீஸ் நான் வந்து டெக்கோட போட்டை தள்ளி விடல, ப்ளீஸ் என்னை அதை பண்ண வைக்காதீங்கன்ட்டு அவன் உளறிட்டு இருக்க. அதை வந்து டெக்கோட அசிஸ்டன்ட் கேட்டுட்டான். அப்போ நீ தான் அதெல்லாம் பண்ணியான்ட்டு, என் மாஸ்டர் போட்டே நீ தள்ளிவிட பார்த்தியான்ட்டு அவன் கோவத்தில் போட்டு அடிச்சிட்டு இருக்கான். பட் அது வந்து காவோட அசிஸ்டண்ட்டுக்கு தெரியல, அவன் மயக்கத்தில் தானே இருக்கான். இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு டெக் கண் முழிச்சு பார்க்கும்போது அவன் தான் கிரேட்டை ஹக் பண்ணி படுத்துட்டு இருப்பானே. உடனே பயந்து எழுந்துக்க. அப்போ கிரேட்டுமே முழிச்சிடுறான். இவன் கிரேட் அப்படியே எட்டு வச்சிடறான். இவன் பார்க்குறான், என்ன எதுக்குடா எட்டு வச்சுன்ட்டு, நீ எதுக்கு என்ன ஹக் பண்ணி படுத்துட்டு இருந்தேன்னு கேட்டா, நான் எங்கே உன்னை ஹக் பண்ணேன், நீ தான் ஃபர்ஸ்ட் என்ன ஹக் பண்ணேன்னு சொல்ல. டெக் பார்க்குறான், என்னது நானான்ட்டு. ஆமாம், நீ தான் என்னமோ காணாமல் போகிற மாதிரி பயந்துட்டு என்னை ஹக் பண்ணிட்டு படுத்தேன்னு சொல்ல. அப்படியே எந்திரிச்சு போயிட்டான். ஆனால் டெக்குக்கு இங்கே நடக்குது ஒன்றுமே புரியல, நம்மளும் அப்படி பண்ணோன்ட்டு அவன் அதிர்ச்சியில் இருக்கான். இப்போ அடுத்த நாள் காலையில் கேட் அப்படியே எந்திரிச்சு சும்மா உட்காந்துட்டு இருக்கான். டெக் வெளியே போகிறத பார்த்தோன்னே அவன் டெக் பின்னாடியே ஓடுறான். நீங்கள் சிட்டிக்கு தானே போகிறீங்க, என்னையும் கூப்பிட்டு போகிறீங்களா, ப்ளீஸ் ப்ளீஸ், நான் இங்கே இருந்து எனக்கு போர் அடிக்குன்னு சொல்ல. இவன் சொல்கிறான், உன் கூட தான் உன் அசிஸ்டண்ட் இருக்கான்ல, வேறு போட்டில் போன்ட்டு. பட் கிரேட் கேட்கல, இல்லை இல்லை நான் உங்கள் கூடயே வரேன், ப்ளீஸ் உங்கள் போட்லேயே கூட்டிகிட்டு போங்கன்ட்டு சின்ன பையனாட்ட ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு கேட்டுட்ருக்க. அப்புறம் டெக்கும் சரி வந்து தொலைன்னு சொல்லிட்டு போகிறான். அப்போ டெக்கோட அசிஸ்டன்ட் போய் காவோட அசிஸ்டன்ட் கிட்ட பேசுகிறான். என்னன்னா நேற்று அவனுக்கு அந்த உண்மை தெரிஞ்சிச்சுல, அதனால கோவமாக தான் பேசுகிறான். அப்படி இவன் வம்பிழுக்கிற மாதிரி பேசவும் காவோட அசிஸ்டன்ட்மே பார்க்குறான். என்ன என் மாஸ்டர் எங்கே போகிறாங்களோ அங்கே தான் நான் வர முடியும்ன்ட்டு. இப்போ உனக்கு என்ன தான் பிரச்சனைன்னு கேட்க. அப்போ டெக்கோட அசிஸ்டன்ட் சொல்லிடுறான், என்ன பிரச்சனைன்னு நீயே தெரிஞ்சுப்பேன்னு சொல்லிட்டு அவங்க அப்போ கிளம்புறாங்க. இப்போ சிட்டிக்குமே போயிட்டாங்க. அங்கே ஒரு டெம்பிள் இருக்கா, அந்த டெம்பிளை பார்த்து கேட்குறான், அந்த டெம்பிள் என்னதுன்ட்டு. அப்போ அந்த டெம்பிளோட பேரையுமே டெக் சொல்கிறான். ஏன் இது இதுக்கு முன்னாடி நீ பார்த்தது இல்லையான்னு சொல்ல. எனக்கு தெரியும் தெரியும், எவ்வளோ அழகாக இருக்குது, சரி ஓகே நான் அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்துடுறேன்னு சொல்ல. அப்போ டெக்குமே சொல்கிறான், நான் 100 வாங்க, அது அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்வார்ல, அவர் கூட பேச வேண்டியது இருக்குது, நீ வேணால் இந்த போட் எடுத்துகிட்டு போயிட்டு வந்துடுன்னு சொல்லிட்டு இவன் வந்து அங்கே போகிறான். அப்புறம் காவுமே அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு கிளம்பிடுறான். அப்போ வந்து டெக்கோட அசிஸ்டண்ட் ஒரு யோசனை பண்ணிட்டு அவன் டெக்கிட்ட சொல்கிறான், எனக்கு ரொம்ப வயிறு வலிக்குது, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்ல. இவனும் ஓகே சொல்லிடுறான். பட் இப்போ கிரேட்டும் அவனோட அசிஸ்டண்ட்டும் படகுல போயிட்டுருக்காங்கல்ல, அவங்க படகை இவன் இருக்க கோவத்தில் போய் தள்ளிவிட தான் போயிட்டுருக்கான். ஏன்னா இவனோட மாஸ்டரை தள்ளிவிட தானே அவங்க பிளானே போட்டிருக்காங்க. அதுக்கு பழி வாங்குறதுக்கு தான் இவன் இப்படி பண்ண போய் கடைசியில் அந்த போட்லேருந்து காவை கீழே தள்ளி விட்டுட்டான். இப்போ காவை ஆற்றுக்குள்ளே விழுந்துடுறானா, அவனை காப்பாற்ற எல்லாரும் போராடிட்டு இருக்க. இந்த விஷயத்தை வந்து யாரோ ஒருத்தங்க டெக்கிட்ட சொல்கிறாங்க, இப்படி உங்கள் கூட வந்தவர் ஆற்றுல விழுந்துட்டாருன்னு. உடனே டெக் போய் தண்ணியில் குதிச்சுட்டான். ஆக்சுவலாக டெக்குக்கு சரியாக ஸ்விம் பண்ண தெரியுமா என்னன்னே தெரியல. ஏன்னா உள்ளே போனவன் அவன் அப்படியே மூழ்க ஆரம்பிச்சிட்டான். ஒரு சைடு கிரேட் வந்து நீந்தி மேலே வந்துட்டான். அவன்கிட்ட இதை எல்லாருமே சொல்ல, கிரேட் உடனே டெக்கை காப்பாத்துறதுக்காக தண்ணிக்குள்ளே போய் எப்படியோ டெக்கை காப்பாற்றி மேலே கரை கொண்டு வந்துட்டாங்க. பட் அவன் நல்ல மயக்கத்தில் இருக்கான். எல்லாரும் எப்படி காப்பாத்துறதுன்னு பார்த்துட்டு இருக்க.
அப்போ காவோட அசிஸ்டன்ட் டெக்கோட அசிஸ்டண்ட்டை பிடிச்சி திட்டுறான். நீ தானே இதெல்லாம் பண்ண, எனக்கு தெரியும், நான் பார்த்தேன்ட்டு. அப்போ டெக்கோட அசிஸ்டண்ட்டும் நீ தான் ஃபஸ்ட்டு என் மாஸ்டரை தள்ளி விட பிளான் பண்ணேன்னு சொல்லிட்டு அவனுங்க 2 பேர் சண்டை போட்டுட்ருக்க. அப்போ கிரேட் சொல்கிறான், நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க, இவனை இப்போ உயிரோட காப்பாற்றணும், அதான் முக்கியம்ன்ட்டு. பட் அவங்களுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரில. ஸோ கிரேட் வந்து உடனே சிபிஆர் பண்ணுறான். அவங்க தண்ணியெல்லாம் வெளியே வர வச்சு மூச்சு கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி உதட்டு மேலே வச்சு பண்ணேன். அதை பார்த்தோன்னே எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா அந்த காலத்தில் பெருசாக யாருக்கும் அதை பற்றி தெரியாதுல்ல. ஸோ இப்படி பண்ணி எப்படியோ அவன் டெக்கை உயிரோட காப்பாற்றிடுறான். பட் டெக் கண்முழிச்சு பார்க்கும்போது இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துருப்பான்ல, அவன் அந்த அதிர்ச்சியில் இருக்கான். பட் கிரேட் வந்து சிரிச்சுட்டு நீங்கள் சேஃபாக இருக்கீங்கன்னு சொல்கிறான். பட் டெக் தான் அப்படியே உதட்டு மேலே கையை வச்சு யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு, நைட் நேரமும் ஆயிடுச்சு. அப்பயுமே டெக் அப்படியே உதட்டு மேலே கை வச்சுட்டே நடந்துட்டு இருக்க. அப்போ இதை வந்து கிரேட் பார்த்துடுறான். அவன் பார்த்துட்டு சிரிக்கிறான். பட் டெக் உடனே திரும்பிட்டு இல்லை அவன் உதட்ட பார்க்காதுன்னு மைண்டை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் டெக் திரும்பி கிரேட் கிட்ட என்னை காப்பாற்றினக்கு தேங்க்யூன்னு சொல்ல, கிரேட் சொல்கிறான், நீங்களும் தான் என்னை காப்பாற்றுறதுக்கு தண்ணியில் குச்சிங்க, அதுக்கு தேங்க்யூன்ட்டு. அது நான் உனக்கு உதவி செஞ்சாகணும், அதனால் பண்ணேன்னு சொல்ல. அப்போ கிரேட்டும் சொல்கிறான், அப்போ நானுமே உங்களுக்கு உதவி செஞ்சு தானே ஆகணும்ன்ட்டு. அப்புறம் அந்த உதடு விஷயம் அந்த மாதிரி சொல்ல இவன் சொல்கிறான், எனக்கு புரியுது, நான் நிறைய பேர் இது பண்ணுறதை பார்த்துருக்கேன், அது காப்பாற்றுறதுக்காக தானே சொல்ல. அப்போ கிரேட்டுமே சொல்கிறான், ஆமாம், அது பேர் சிபிஆர், உங்களை காப்பாற்றுறதுக்காக தான் அது பண்ணேன், அது உங்களுக்கு புரிஞ்சதில் சந்தோஷம்னு சொல்ல. டெக் சொல்கிறான், உனக்கு அதை பற்றி தெரிஞ்சிருக்கல, அது வரைக்கும் போதும், அது உயிரை காப்பாற்றுறதுக்கு மட்டும்தானேன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இப்போ அதை பற்றி ரொம்ப ஓவராக யோசிச்சுட்டு இருக்கிறது டெக் தான். ஆனால் அப்படியே அதை பற்றி யோசிக்காத மாதிரி சமாளிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அப்படியே இவங்க அந்த ஸ்டார்ஸ்லாம் இருக்கல மேலே, அதை பார்த்துட்டே அப்படியே படுத்துட்டு இருக்காங்க. அப்போ கிரேட்டுமே சொல்கிறான், நான் இதுக்கு முன்னாடி இந்த சிட்டியில் நிறையவே லைட்ஸ்லாம் இருக்குங்கிற மாதிரி. இவன் பார்க்குறான், நீ சின்ன வயசுலேருந்து இங்கே தானே இருக்கன்ட்டு. அப்போ கிரேட் வந்து இந்த நட்சத்திரங்கள்லாம் ஒரு மாதிரி லைனில் இருந்து அதுக்கு ஒவ்வொரு நேம் இருக்கும்ல, அதை பற்றி எல்லாமே தெளிவாக சொல்லிட்டு இருக்க. அதை டேக் ஆச்சரியமாக பார்க்குறான். இந்த நட்சத்திரங்கள்லாம் இங்கே தான் இருந்திருக்கு, பட் அதை நம்ம சரியாக இது வரைக்கும் கவனிச்சதே இல்லை தானேன்ட்டு. ஏன்னா எல்லாரும் அவங்கவுங்க வேலையில தானே இருப்பாங்க. இப்படி நட்சத்திரத்தோட அழகை பெருசாக அவங்க ரசிச்சது இல்லைன்னு சொல்கிறான். அதோட டெக் வந்து இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்கிறது அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல. அப்படியே ஒரு வார்த்தை விட்டுறான், நட்சத்திரங்கள்லாம் இன்னைக்கு ரொம்பவே அழகாக இருக்குன்ட்டு. அதை கேட்டோன்னே கிரேட் உடனே அப்படியே திரும்பி டெக் என்ன சொல்கிறாங்கிற மாதிரி பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்கான். டெக் வந்து கிரேட்டோட ஐ கான்டாக்ட் வச்சோன்னே அவன் லேட்டாக திரும்பிக்கிறான். அந்த மந்திரத்தால் நீ ரொம்ப மாறிட்டேன்னு சொல்ல இவன் பார்க்குறான், என்ன மாறிட்டேன் அப்படின்ட்டு. அப்போ டெக்குமே நான் உன்னை பைத்தியம்லாம் சொல்ல மாட்டேன், அது எப்படி சொல்கிறது மாதிரி யோசிக்க கிரேட் கேட்குறான், என்ன க்யூட்டாக இருக்குன்னுட்டு. டெக் ஆக்சுவலாக அப்படி தான் நினச்சிருப்பான் போல். பட் என்ன சொல்கிறான்னா, இல்லை ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு அவன் எந்திரிச்சு போகிறான். போகும்போதும் அப்படியே திரும்பி பார்த்து கிரேட்டை பார்த்து சிரிக்கிறான். அதை கிரேட் உடனே எந்திரிச்சு பார்த்துட்டு ஆஹா பார்த்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவன் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிட்டு அங்கேருந்து போயிடுறான். அப்புறம் கிரேட் மறுபடியுமே ஸ்டார்ஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடுறான். அவன் பாட்டி ரொம்ப மிஸ் பண்ணுறான் போல. பாட்டியை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவங்க கிரேட்டோட அசிஸ்டண்ட்டும் இப்போ மார்க்கெட் போயிருக்காங்க. அப்போ இவன் சொல்கிறான், நான் முதல்ல இந்த ஊர்லெல்லாம் 24 மணி நேரமும் கடை இருக்கும் தெரியுமான்ட்டு. இவன் பார்க்குறான், அவ்வளோ நேரம் கடை இருக்குன்னா அங்கே 100 பேருக்கு மேலே வேலை செய்வாங்களா, அந்த மாதிரி டவுட்லாம் கேட்க கிரேட் சொல்கிறான், அப்படிலாம் இல்லை, எல்லோரும் ஷிஃப்ட் வச்சு கொஞ்ச நேரத்துக்கு இவங்க அந்த மாதிரி வேலை பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ அந்த மார்க்கெட்டுக்கு ஒரு பொண்ணு வரா. அந்த பொண்ணுக்கிட்ட யாரோ பணத்தை திருடிட்டு ஓடுறாங்க. நல்ல வேலையாக கிரேட் தான் பார்த்து அவன் கூட சண்டை போட்டு அந்த காசை திருப்பி வாங்கியிருப்பான். அதுக்கப்புறம் போலீஸும் வர அந்த ஆளை வந்து போலீஸ் துரத்திட்டு போயிட்டாங்க. ஸோ அந்த பணத்தை வந்து இப்போ கிரேட் அந்த பொண்ணுக்கிட்ட கொடுக்க அப்படியே 2 பேரும் இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாங்க, நைஸ் மீட்டிங் அந்த மாதிரி சொல்லிட்டு. அப்போ அந்த பொண்ணோட பேர் கேட்டால் அந்த பொண்ணோட பேர் மரியாவான். அப்போ தான் கிரேட்டுக்கு ஒன்று ஞாபகம் வருது. இதுக்கு முன்னாடி பாட்டிக்கிட்ட ஒரு நாள் பேசிகிட்டு இருந்திருப்பான். அப்போ கூட இந்த ஒரு ரெசிபி புக்கில் அவங்க பேர் பார்த்துருப்பான்ல. ஸோ அந்த பாட்டி வந்து அப்போ சொல்லியிருப்பாங்களா அவங்க பெரிய சமையல் கலை வல்லுநர்னு. அந்த லேடி வந்து இவங்க தான்ட்டு இவனுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ இவனுமே என் பேர் கிரேட் இல்லை கவுன்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறான். அப்படியே அந்த லேடியை பார்த்து சிரிச்சுட்டே இருக்கிறதோட இந்த எபிசோட் முடியுது. இப்போ என் கிரெடிட்ஸில் காட்டினாங்கன்னா கிரேட்டோட காரை தான் கிடி இடிச்சிருக்கும்ல. அதுக்கப்புறம் அவனை ஆம்புலன்ஸ் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகும்போது அவனை ஆம்புலன்ஸில் ஏற்றிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஒரு கார் அப்படியே அந்த வழியாக போகுது. அந்த காருக்குள்ளே ஒரு ஆள் இருக்கான். அவன் அப்படி கிரேட்டை பார்க்குறத ஒரு மாதிரி தனியாக நம்மளுக்கு காட்டுறாங்க. இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு தெரியல. ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் தாட்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு இந்த எபிசோட் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. சொல்லப்போனால் இந்த ட்ராமாவே ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு. எனக்கு ஜென்ரலாகவே ஹிஸ்டாரிக்கு டைம் ட்ராவல் இந்த மாதிரி இதுதான் ரொம்பவே பிடிக்கும். ஸோ இந்த ட்ராமா ரெண்டுமே மிக்ஸ் ஆகிருக்கனால எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. உங்கள் தாட்ஸையும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி ஹைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.